எல்லாருக்கும் வணக்கங்க. வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை அசுவினி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி அவதரித்த நட்சத்திரத்தில் மேச ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஐப்பசி மாதம் துளாராசி நண்பர்களுக்கு சாதகத்தை கொடுக்குமா அல்லது பாதகத்தை கொடுக்குமா? அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்குன்னு சொல்லுவாங்க, அழாத குழந்தைக்கு பால் கிடைக்க போகிறதில்ல. பொதுவாக முயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் தானுங்க அந்த இடத்துல வளர்ச்சின்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்கும். இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டனுங்க அப்படின்னாலும் வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, துளாராசி நண்பர்களுக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் துளாராசியில் முழுமையாக வரக்கூடிய ஒரே மாதம் இந்த ஐப்பசி மாதம் தான். லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் துளாராசியில் நீச்சம் அடைஞ்சாலும் செவ்வாவுடைய சாரம் வாங்குறார். ஆரம்பத்தில் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 தேதி வரை, 5-6 தேதி வரை செவ்வாவுடைய சாரத்தில் தான் சூரிய பகவான் இருப்பார். சூரிய மங்கள யோகம். சூரிய பகவான் செவ்வாவுடைய சாரம் வாங்கி செவ்வாவுடைய வீட்டை பார்ப்பார், செவ்வாவுடைய பார்வையும் வாங்குவார். இது எல்லாமே நமக்கு சூரிய மங்கள யோகமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு எல்லா நேரத்துலையும் பூர்த்தி அடையாது, ஒரு சில நேரத்தில் பூர்த்தி அடையும். அந்த மாதிரி தான் துளாராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் 100% மனை யோகம் ஏற்பட போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கையில் 4 காசு பணம் இல்லை, மண்மனை யோகம்னு சொல்கிறீங்க. எல்லா ஜோசிகாரங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. யூடியூப் சேனலில் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு இஷ்டத்துக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் சொல்கிறது உண்டு. எல்லாரையும் ஆதாரம் இல்லாமல் நான் சொல்லலைங்க. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் செவ்வாவுடைய சாரம் வாங்கி செவ்வாவுடைய பார்வை வாங்கி செவ்வாய் சாரத்துலையும் இருக்கார், செவ்வாய் பார்வையில் இருக்கார், செவ்வாவுடைய வீட்டையை பார்க்குறார். அதுபோக துளாராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த மாதம் 9ஆம் தேதி துளாராசிக்கு 12வது பாவகத்தை பார்ப்பார். அப்போ விரயம் பண்ணி ஆகணும், 100% விரயம் பண்ணி ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, துளாராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்க குரு பகவானுக்கு செவ்வாய் தான் நட்சத்திரம் கொடுக்குறாரு. மிருகசீரிஷ நட்சத்திரம் 57 டிகிரியில் இருக்கிறாரு. குரு வக்ரம் அடைகிறாரு. அப்போ குருவாக இருக்கட்டும், சனி பகவானாக இருக்கட்டும், ஏன் சனி பகவான் கூட செவ்வாவுடைய பார்வையில் இருப்பார். அது கூட பார்த்துக்கிடுங்களேன், செவ்வாவுடைய பார்வையில் தான் இருப்பார். செவ்வாய் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருப்பார் 3ஆம் தேதியிலிருந்து. சூரிய பகவானுக்கும் இந்த செவ்வாய் தான் நட்சத்திரம் கொடுப்பார். இது எல்லா கூட்டமைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மண்மனை பிராப்தம் இந்த துளாராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. கையில் காசு பணம் இல்லைனாலும் காசு பணம் இருக்கும்போதெல்லாம் ஒரு செயல் செஞ்சு விடலான்ட்டு தயவு செய்து நினச்சிடாதீங்க. பொதுவாகவே கை நிறைய காசு பணம் வச்சுருந்து வீடு வாசல் வாங்காதவங்களை நம்ம பார்த்துருக்கோம். காசு பணமே இல்லாமல் வீடு வாசலை வாங்கினவங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்போது கிரகநிலைகள் சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆகிடுவாங்க. அதே கிரகநிலைகள் பாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாக இருந்தால் கூட ஆண்டி ஆகிடுவாங்க. இது உங்களுக்கான நேரம், துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய நேரம். இந்த நேரத்தில் உறுதியாக நிச்சயமாக மனை வாங்கிறதுக்கு உண்டான பிராப்தம் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். நிறைய பேருக்கு பாகப்பிரிவினை செஞ்சுருக்க மாட்டாங்க. பாகப்பிரிவினை செய்கிறதுல சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கும். இந்த தருணத்தில் அந்த பாகப்பிரிவினை பிரச்சனைகள் சரியாகும். பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க, நிறைய படிச்சிருக்கிறேனுங்க, படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையலை. துளாராசிக்கு 2 கூடிய கிரகம் தானுங்க செவ்வாய். அந்த செவ்வாய் நீச்சம் அடைவார். எப்போ நீச்சம் அடைகிறாருன்னா ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு 91 டிகிரி கடகத்துக்கு வராரு. நீச்சம் அடைஞ்ச தனஸ்தானாதிபதி துளாராசிக்கு 2 கூடையவர் செவ்வாய் தானே. நீச்சம் அடைஞ்ச தனஸ்தானாதிபதி குருவுடைய சாரம் வாங்கி
நீச்சம் அடைஞ்ச லாபஸ்தானாதிபதியை பார்க்குறார். ஐயா உச்சனை பார்த்தா தான் பிரச்சனை, நீச்சனை பார்க்குறதுல பிரச்சனை கிடையாது. அப்போது செவ்வாய் சூரிய பகவானை பார்க்கக்கூடிய தருணத்தில் சூரிய பகவான் செவ்வாவுடைய வீட்டை பார்ப்பார். அப்போது 100% இந்த தருணத்தில் கண்டிப்பாக படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் அமையும். இல்லை அப்படின்னா சுய தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். உத்தியோகம் அமைஞ்சால் ஒரு கமிட்மெண்ட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. 50,000 ரூபாய் சம்பளம்னா அந்த 50,000 ரூபாய் சம்பளம் தான் உங்களுக்கு. சுய தொழில் அப்படி இல்லை. 50,000 சம்பாதிக்கலாம், 5 லட்சம் சம்பாதிக்கலாம், 5,000 சம்பாதிக்கலாம். அது உங்களுடைய சாமர்த்தியம். ஆனால் இந்த தருணத்தில் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுய தொழில் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் ஒரு நிறுவனத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இடம் மாற்றங்கள், வேலையில் இடம் மாற்றங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யும் பொழுது வேலை மாறும்னு நினைக்கும் போது மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். இருக்கிற வேலை பறி போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதத்தில் அப்படி இருக்காது. ஆனால் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு துணிச்சல், தெம்பு, தைரியத்தை கொடுத்துரும் இந்த தருணத்தில். அப்போது வாழ்க்கை நல்லா இருக்க போகுது, வாழ்வாதாரம் நல்லா இருக்க போகுது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இன்னும் சில பேருக்கு குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான தருணமாக இருக்கும். உடல் உபாதைகள் சரியாகும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு நோய் நொடி கொடுத்துக்கிட்டே தான் சார் இருந்துக்கிட்டு இருக்குது. பார்க்காத வைத்தியம் இல்லை சார், போகாத கோவில் குளம் இல்லை சார், இது வரைக்கும் உடம்பில் இருக்கிற பிணிப்பீடைகள் நீங்க மாட்டேங்குது அப்படின்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சி சனி பகவானுடைய சாரம் வாங்கக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக உடல் உபாதைகள் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் செவ்வாவுடைய சாரம் வாங்கி செவ்வாவுடைய பார்வையும் வாங்குவார். இதனாலேயும் உடல் உபாதைகள் சரியாகும். ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, இந்த வாகனம் வாங்கிறது அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஐப்பசி மாதம் வரக்கூடிய தீபாவளி அன்னைக்கு வண்டி வாகனம் வாங்கணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க. ஐப்பசி மாதம் அமாவாசை கழித்து தீபாவளி கழித்து வேணும்னா எடுத்துக்கிடுங்க. ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு முன்னுக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் இந்த மாத இறுதியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எது எப்படி இருந்தாலும் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு பிராத்தம் வரும், ஒரு யோகம் வரும். புதனாதித்ய யோகம், சூரிய மங்கள யோகம், இது எல்லாமே ஐப்பசி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி வரை அற்புதமான நேரம். அது அருமையான நேரம். பல பேருக்கு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய தருணம், பல பேருடைய வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணம், பல பேர் மண்மனை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும் இருக்கும் அந்த நேர காலங்கள். ஐப்பசி 12ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி வரை. அப்போது இந்த துளாராசியில் பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, சுவாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு விடியல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய ஐப்பசி மாதம் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சார் எல்லாமே மிகைப்படுத்தி சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா சார்? நிச்சயமாக நடக்கும். பொருளாதார ரீதியாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. வாகன யோகம் மட்டும் ஐப்பசி மாதம் அமாவாசை வரைக்கும் வாகனம் எடுக்க வேண்டாம். அதன் பிறகு புது வாகனம் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம், தப்பில்லை. சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் வரக்கூடிய ஐப்பசி மாதம் துளாராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்குமே தவிர பாதகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த பதிவு துளாராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே ஒரு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.